இன்றைக்கு இதை ஆஃப் பண்ண சொல்லுங்க இந்த வண்டியில். திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுத்துக் கொண்ட போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சியில் நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம். கூட்டணி உறுதியாயிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், 2-3 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்ததுனால. அதனால தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். தேர்தல் கூட்டத்தில் வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமாம், கொள்கை அடிப்படையில் நீங்கள் எந்த மனசுக்கு கேட்டீங்க, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துச்சுன்னா தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளை போல பொய் செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவிர என்னோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு வந்து எந்தவித நிர்பந்தமும் இதுவரை கிடையாது. அது பொய் இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பல முறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் இருந்துங்க அப்படிலாம் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிடவோடு மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம்.
இன்னொன்னு எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்க இந்த சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை, அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனா இப்போ சின்ன நெருங்கல் இருக்குன்னா அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னும் வந்து பாஜக வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு நிலைப்பாடு தான் வருது. அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில ஆட்சி அமைக்கணும், அது திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியல்ல நீங்க சொல்ற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக. ஆனா ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூடிய நீங்க நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க, நீங்க வந்து ஓபிஎஸ் உடைய இபிஎஸ் உடைய ஆதரவான போட்டியில் அது போது உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்துல என்னுடைய நடவடிக்கையில தான் உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் ஏதோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அது சம்பந்தமான கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே அடுத்த கட்டமா நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர், திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். இதில் வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கமான கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த சூழலில் இந்த தேர்தல் அவங்க ஏற்றுக்குவாங்க? இல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தா வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், நைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்குது, அதெல்லாம் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் அதை ப்ரெஷரைஸ் பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்துல தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும். அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரை அதான் என்னுடைய அனுமானம். எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால இதுல எந்த கேப்பும் இல்லை. அபிஷியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை. அதாவது 99 பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்ப எங்க அம்மா வந்து இனிமே நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 2004 அம்மா கூட்டணி சொல்றாங்க. அது மாதிரி 2014 அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதான் சொல்ல முடியும். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம். இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில நாங்க கூட்டணி அமைக்கிறோம். நான் அப்படி சொல்ல, அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதுல நாங்க கட்டுப்பட்டு இருப்போம். இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை நம்மோடு. இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை, அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுக்கிறோம். கேட்கிற கேள்வி கேட்டு ஒரு காலத்துல நம்ம புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் பற்றி அவர்கள் நிறைய புரிந்து வைத்திருக்கலாம். அதனால 2021 நான் அந்த கூட்டணியில செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு தெரியும். அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள்,
திமுக இங்க தீயசக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்னு என்னோட தொடர்பு கொண்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால நான் 40 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்க கூட்டணியில. நான் கூட போட்டியிடவில்லை. என்னை கேட்ட பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க, நான் நிக்கிறேன்னு சொல்லி தான் கேட்டேன். பட் அது சரிவராக போட்டி தடுத்திருந்தோம். ஆனா இப்ப பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும்ங்கிறதோட நாங்களும் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். எங்களை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், நாங்களும் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால கூட்டணி சொல்றோம். நீங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அதை பற்றி நான் இன்னும் முடிவெடுக்கல. எனக்கு அந்த மாதிரி தேனியில போட்டிடுறேன், சிவகங்கையில போறப்ப இது மாதிரி ஒரு மறுபடி நண்பர் சிவகங்கையில போட்டிருக்கீங்களா, திருச்சி சொல்றாங்களா, தஞ்சாவூர் போனா தஞ்சாவூர்ல கேட்கிறாங்க. பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம். அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க இதான் அதாவது நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொகுதி பங்கீடுகிறது வந்து நீங்க மட்டும் பேச முடிச்சிருக்கீங்களா? சேர்த்து நீங்க பேசுறீங்களா? அதை பத்தி அவரே தான் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. நானும் அவர்கள் அரசியல்ல ஒன்னா இணைஞ்சு பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுக்க முடியுது. நான் இது சென்னையில இருந்தா நானும் அவர் கூட போயிருக்கலாம். நான் இங்க இருந்துட்டேன், போக முடியல. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம். அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகளை பற்றி பேசுவாங்க. தேர்தல் அரசியலை பற்றி சின்னமாவுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க அவங்கள பாக்கிறப்ப கேட்டாங்க. தேர்தல் ஆணையர் வந்து இப்ப பதவி ரிசைன் பண்ணிருக்காரு. இப்ப இந்த தேர்தல் வந்து நியாயமா நேர்மையா நடக்கணும். அது 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போறதுனால பேசுறேன்னு சொல்லாதீங்க. என்ன ஒரு காமன் மேல என்னுடைய பார்வை என்னன்னா, 3 தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு, அடுத்தவர் நியமிக்கிறோம். இன்னொருத்தர் திடீர்னு முதலாவது ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் 15 நடக்கிறதா சொன்னாங்க. அதனால இதுல தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தானே எலெக்ஷன் நடத்துவாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய குதூகலமா பேசுறாரு, போறாரு. அவர் தன்னுடைய தகுதியை மீறி பேசுறாரு. ஒரு பால் வந்து நீங்க ஏன் தகுதிக்கு அவரும் பேசுறதா அப்படிலாம் கேட்கிறாரு. ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, சரியா நடந்துக்கிறாரா? அதை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் யதார்த்தமாக பேசக்கூடியவன். எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன். திருப்ப நான் திருச்சி வரப்போ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எப்போ இல்லை, இன்றைக்கு இல்லை, இந்த 10 வருஷம் காலம் என்னுடைய பதில் நீங்க திருப்பி கேட்டா அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர், நல்ல புத்திசாலியாக இருக்கிறாரு. இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, நான் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். அவரு என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார். அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக போட்டிருக்காங்க. நீங்க அவர்களுடைய தொகுதியில போட்டி போகிறது தேர்தல் அளிப்பாங்க. நீங்க ஒருவேளை அரசியல்ல திமுகங்கிற ஒரு தீயசக்தி அளிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிலும் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம். அது அவர்கள் பக்கத்து நியாயம். நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்களேன், வெயிட் பண்ணுங்க. என்ன இப்ப இதை கேட்டீங்க, நீங்க கூட்டணி போய்க்கலாம். நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன். எதையும் ஒரு அபிஷியலா அண்ணா திமுக இன்ன வரைக்கும் நீங்க வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் இல்லாத இருக்குங்க. என்னைக்கு இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்ல. துரோக புத்தி உடைய பழனிசாமி நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போ அதை பத்தி யோசிப்போம். நான் சொன்ன எந்த காலத்திலும் திருத்தாத பழனிசாமியோட நாங்க பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்துல அந்த நேரத்தில் நான் இதே திருச்சிக்கு வந்து உங்களுக்கு அதே கல்வி பேசுவேன். நீங்க என்ன சொல்லிருக்காரு?
பாஜக கிடைவா இருக்கு. இல்ல இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதன் அடிப்படையில அது பார்க்கிறோம் தொலைக்காட்சிகள்ல. மாநில கட்சிகள்ல திமுகவோட 90% நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலம் வந்துருக்கு. அதனால அது எஸ்பி அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. அது எஸ்பியோட ஹெட்டாக நம்ம எதுக்கு அதை போய் மட்டும் வந்து செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.